நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். रुको जरा सबर करो. கவர்மெண்ட் ஸ்கூலா? மறுக்கா சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் தான் உங்க சரண்ராஜ், முன்னாடி ரோல் நம்பர் அமைச்சரு. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தி மெட்ராஸ் சேவசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். எங்க சொல்லு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். சேத்பேட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு தெரியுமா, லேடி ஆண்டல் வெங்கட சுப்பாராவ், செலிபிரிட்டி எல்லாம் படிப்பாங்களே, அந்த ஸ்கூலோட பிரான்ச் தான் இது. வாய திறந்தாலே போய் தோடப்ப கொட்டைகளும் போட்டிருப்போம். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? வாயத்துறையா சிஎம். எதிர்கட்சிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பியிருக்காங்க. அது என்ன வாயத்துறையா? காலை 9 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணிக்கு நம்ம நேரா தலைமைச் செயலகத்துக்கு வரோம், 5 மணிக்கு வீட்டுக்கு போறோம், இடையில சாப்பிடுறோம், 4 பேர் சந்திக்கிறோம், முடிஞ்சு போச்சு. நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓட்டியம் அடிக்கிறியே. அவ்வளவுதான். என்னுடைய வேலையே ரொம்ப எளிமையாயிருச்சு. அதுக்கு மேலே சந்திச்சா நடிகர்களை வேணா சந்திக்கிறேன், நடிகர்களை வேணா சந்திக்கிறேன். ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அன்னைக்கு சாயந்தரம் சிம்ரோட கூட்டு சந்திப்பாரா? 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? கடந்த 1 மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சினிமா தியேட்டர்ல பொண்ணுங்களை கெடுக்க போற இடத்துல அவர்தான் காப்பாத்தி கூப்பிட்டு வெளியே வராரு. நிஜமாலுமே கெடுக்குறாங்களா? அப்புறம் விஜய் காப்பாத்த மாட்டாரா? ஏங்க பைத்தியக்காரங்க, எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. முதல்வர் விஜய் அவர்களுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுத்து நூதன போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு சமூக ஆர்வலர் மணி அவர்கள். காது கேட்காது. குழந்தைகள், பெற்றோர்கள், பெண்கள் இவர்களோட கதறல் சத்தம் உங்க காதுக்கு கேட்கலையா? என்னப்பா இவ்வளவு கட்டி இவனுக்கு காது கேட்கல? அதுக்காக தான் உங்க காதுக்கு கேட்கும்படியாக சமூக நலன் கருதி அக்கறையோட உங்களுக்கு ஒரு செவுட்டு மிஷின் வாங்கி அனுப்பி வச்சிருக்கேன். சாம்பார் ஆப் எனக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டுருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. சுவாமி எனக்கு கேட்கிறது சுவாமி என்றா கேட்கிறது, எல்லோருக்கும் என்றா கேட்கிறது, எனக்கு என்றுதான் கேட்கிறது. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. உயிருக்கு போய் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட, கையில முறுக்கோட, நெஞ்சில தில்லோட ஒத்தையாண்டு சமாளிக்கிறான் பாரு. கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா. நீ என் நகத்தை வெட்டினா நான் விரல வெட்டிருப்பேன். நீ என் விரல வெட்ட நினைச்சாலே நான் கையை வெட்டிருப்பேன். நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச தாண்டா அதிகம். மானத்துக்கு தாண்டா பயப்படுவான் இந்த ஆதி, மரணத்துக்கெல்லாம். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியுள்ள நிலையில் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்ன கோபால, அப்படித்தானே? இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருப்ப காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத் தருவதிலே காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. இந்த 3 நாட்கள் இருக்காது. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்? பதில் தெரியாதவனுக்கு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு பேரு டுபாக்கூர். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஆவனா எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு, 10 ரூபாய் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே.
டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் 84வது யாரே ப்ரோ எம்பலத்தி நைட்டு கரண்ட் கம்பலத்தி 6 சிலிண்டர் ரம்பலத்தி இலவச பஸ் பிம்பலத்தி சம்பலத்தி வம்பலத்தி வரிசையில பம்பலத்தி இட்டுன்னு வந்தாச்சு ஒயிட் ரிப்போர்ட் பார்த்து படிச்சாச்சு நிதி கூட இப்போ நிதியாச்சு தமிழ்ல கொள்ளையா கொல்லாதீங்க சரியா